ஹலோ ஆல், வெல்கம் டு சில்கன்சி ஃபேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி 2 கட்டில் வந்து கோல்டு கலர் த்ரெட் வந்து விராப் பண்ணி எடுத்துக்க சொல்லி. ஸோ நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போது டைமண்ட் ஷேப் வந்து நான் சொல்லி கொடுக்குற போகிறேன். இந்த மாதிரி டைமண்ட் இருக்கும், ஓகேவா? டைமண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் குந்தன் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ அந்த பேக் வந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது வந்து 4x4 ஸ்கொயர், ஓகேவா? 4x4 ஸ்கொயர் குந்தன். இது வந்து 3mm ரவுண்ட் குந்தன். இது வந்து 6K டைமண்ட் ஷேப், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சென்டராக வந்து சின்னதாக டாட் வச்சுக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 4x4 ஸ்கொயர் குந்தன் பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸோ டைமண்ட் ஷேப் இருக்குது பார்த்திங்களா? ஸோ டைமண்ட் ஷேப்பை வந்து இந்த மாதிரி ஒட்டுனாப்பில், ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன், அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம், ஸோ அந்த 2 இதை ஒட்டுனாப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் இது 2த்தையும் ஒட்டுனாப்பில் இப்படி வைக்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்பி நீங்கள் வந்து சென்டரில் வந்து 4x4 ஸ்கொயர் குந்தன், ஓகேவா? திரும்பி நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான் வி ஷேப்பில் வந்து வச்சுட்டு டைமண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஒட்டு நாப்பில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்களா, இந்த 2 டைமண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா கிட்டக்க வச்சா தான் வந்து டிசைன் வந்து நல்லா வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் வரணும். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? சேம் இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். பேங்கிள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதே மாதிரி தான் வந்து ஸ்கொயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஸோ இதே மாதிரி தான் பேங்கிள் ஃபுல்லாகவே வந்து சேம் ப்ராசஸ் தான். கலர் வந்து உங்களோட சாய்ஸு. பார்த்தீங்களா, இது ஆப்போசிட் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் குந்தன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கும் கீழே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன், ஓகேவா? ஸோ பார்த்திங்களா, இதே மாதிரி தான். இதான் வந்து டைமண்ட் டிசைன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நீங்கள் வந்து 3mm ரவுண்ட் குந்தன், ஜர்கான் ஸ்டோன் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த 2 டைமண்டுக்கும் சென்டராக வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ 3 mm ரவுண்ட் குந்தன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் சென்டராக வந்து ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் 3 mmலே கலர்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ கலர்ஸ் வேணும்னாலும் வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஓகேவா, இதே மாதிரி தாங்க பேங்கிள் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் கிட்டு வேணும் அப்படின்னா வந்து நான் கீழே வந்து பிகினர் கிட்டு கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து இந்த கிளாஸ்க்கோட கிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கிட்ட வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குந்தன்ஸ் வேணும், கிட்டு வேணாம் எனக்கு குந்தன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து பேங்கிள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா, இந்த டைமண்ட் வந்து நல்லா நெருக்கமாக இருக்கணும். ஸோ வந்து ஸ்கொயர் வந்து ஒரு இடத்துலையும் டைமண்ட் கொஞ்சம் தள்ளியும் அந்த மாதிரிலாம் வந்து போட வேணாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் தான் வந்து லுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிட்டக்க வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேங்கிளில் வந்து டிசைன்ஸ் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா பேங்கிளில் ஃபஸ்ட்டு போட்டு திரும்பி எடுத்து அது க்ளூ வந்து அசிங்கமாகி த்ரெட்டு மேலே, ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ பேங்கிள் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு, த்ரெட்டு நீங்கள் ரேப் பண்ணதும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்கிளில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைன் போடுறதுக்கு வந்து பாருங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கிளாஸஸ் கிட்டு, அதுக்கப்புறம் பிகினர் கிட்டு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 2 கட் ஃப்ளாட் பேங்கிள். ஸோ இதே மாதிரி 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து கோல்டு கலர் த்ரெட் வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.